வெளிப்படுத்தல் 1:18. வெளிப்படுத்தல் 1:18 படிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அதான் விசேஷம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லாரும் உயிர் தெழுந்தாங்க. அவங்களாம் திரும்பி லாசரை கூட இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு எழுப்பினாரு. ஆனால் லாசர் என்ன பண்ணாரு? திரும்பி மரிச்சிட்டாரு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதான் விசேஷம். அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷம், யூனிக்னஸ், தனித்தன்மை. என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் மரித்து போனாங்க, இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் அந்த கல்லறையில் இல்லை. அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு, நிறைய அடையாளங்கள் இருக்கு, நிறைய ப்ரூஃப் அடையாளங்கள் இருக்கு. ஆமென். அதற்கு அந்த ப்ரூஃபை நீங்க நிறைய எத்தனை முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது 28வது அதிகாரம், அதே மத்தேயுல 28வது அதிகாரம் 5-6 வசனங்களை திரும்பி படிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க? சாட்சி சொல்றாங்க. ஏஞ்சல்ஸ் டெஸ்டிமனி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று தூதர்கள் வந்து சொல்றாங்க. தூதர்கள் இங்கே பூமியிலேருந்து இல்லை, எங்கே இருக்காங்க? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டாங்க, பரலோகத்திலிருந்து வந்தாங்க. அவர் என்ன பண்ணார்? கல்லை புரட்டி தள்ளி அது மேலே உட்கார்ந்தாராம். ஏன்னா அந்த கல்லை யாராலும் புரட்ட முடியாது. அல்லேலூயா. யாராலும் புரட்ட முடியாது அந்த கல்லை அந்த தூதன் என்ன பண்ணார்? தள்ளிட்டு அதன் மேலே உட்கார்ந்துருந்தப்போ இந்த ஸ்திரீகள் போகிறாங்க, ஆண்டவரை பார்க்கணும். எங்கே போய் பார்க்க போகிறாங்க? கல்லறையில் பார்க்க போகிறாங்க. அவர் அங்கே இல்லை. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னபடியே என்ன பண்ணாரு? உயிர்த்து எழுந்தார். அவர் முன்னாடியே சொன்னார், அவர் இது மாதிரி பல பாடுகள் பட வேண்டும், சிலுவையில் மரிப்பேன் என்பதாகவும் 3வது நாள் உயிரோடு எழும்புவேன் என்பதை ஆண்டவர் மிகவும் முன்னாடியே சொல்லிட்டார். ஆமென். இட்ஸ் நாட் an accident. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது இட்ஸ் நாட் an accident. திடீர்னு மரிச்சிட்டார். அதுக்காக தான் அவர் வந்தார். அல்லேலூயா. எதுக்காக? கல்வாரி சிலுவையில் மனிதனை மீட்க, மனிதனை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்தார். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ ப்ரூஃப் என்னன்னா, ஏஞ்சல்ஸ் கமிங். அதாவது த டெஸ்டிமனி ஆஃப் தி ஏஞ்சல்ஸ். தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய சாட்சி இன்னைக்குமே என்னன்னு சொன்னால் 6ஆம் வசனம், உங்களுக்கு இப்போ படித்தது வசனம் தான். என்னது? 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எங்கே இல்லை? இங்கே இல்லைன்னா இங்கே இருக்கிறது என்ன நினைச்சாங்க? அவர் இங்கே தான் இருக்கிறாரு. அவர் இப்போ 2-3 பேர் கூடி ஆராதிக்கிறோமோ அங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இருப்பேன்னு கூட சொல்ல, இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம 2க்கும் அதிகமான பேர் இங்கே கூடியிருக்கிறோம். நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்க இங்கே கூடியிருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரியே அவர் இங்கே என்ன பண்ணுறாரு? இருக்கிறார், இங்கே இருக்கிறார். ஆனால் அங்கே சொல்கிறாங்க அந்த தூதர்கள். இப்போ அடுத்த டெஸ்டிமனி, அது அடுத்த சாட்சி. இந்த எம்டி டூம் இருந்தது, காலியான கல்லறை. இன்னைக்கும் காலியாக இருக்கு. இன்னைக்கும் எருசலேமில் போய் அங்கே என்ன பண்ணுறாங்க? அந்த கல்லறையை என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. எம்டி டூம்.
கல்லறை இன்னும் காலியா இருக்கு, திறந்திருக்கு. மகான்கள் எத்தனையோ பேர் வந்தார்கள், எத்தனையோ மகான்கள் வந்தார்கள், நல்ல காரியங்கள்லாம் சொன்னார்கள். அவர்கள் மரித்தார்கள், அவர்கள் கல்லறையெல்லாம் மூடி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு ப்ரூஃப் என்னன்னா, the testimony of the apostles. அப்போஸ்தலருடைய சாட்சி. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் 4:33 படிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எப்படி சாட்சி கொடுத்தாங்க? ஆமா, இவங்கெல்லாம் பயந்தாங்குழியா இருந்தாங்க, ரொம்ப பயந்தாங்குழியா இருந்தாங்க இல்லையா? அதனால தான் பேதுரு மறுதளிச்சார். ஏன் பயம்? மற்றபடி மறுதளிக்கணுன்ற ஒரு எண்ணமும் அவருக்கு கிடையாது இல்லையா? பயத்தினால தான் அவர் மறுச்சு. அவ்வளோ பயமாக இருந்தவங்க. ஆமென், ஆமென். ஆனால் ஒரு உயிர் தெழுந்த பிறகு அவர் அபிஷேகம் பெற்றாங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற பிறகு மிகுந்த பலமாய் சாட்சி கொண்டாங்க. என்ன சொன்னாங்க? அவருடைய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி சொன்னார்கள். மிகுந்த பலமாய் சாட்சி சொன்னார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலருடைய சாட்சி ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூறின சில வார்த்தைகள், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூறின சில வார்த்தைகள். மத்தேயு 28:9. உயிர்த்தெழுந்த இயேசு கூறின வார்த்தைகள். மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிற போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதல்ல அவரை தேடி வந்த அந்த ஸ்திரீகளை பார்த்து வாழ்க என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம்மளை வாழ வைக்கத்தான் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரை தேடி வந்த சீஷர்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்திரீகள் அவரை தேடி போனாங்க, தப்பான இடத்துல தேடி போனாங்க. ஆனால் அவங்க அந்த தேவதூதர் வார்த்தையை கேட்டு அவங்க போய் கொண்டிருக்கும் பொழுது, சீஷர்களுக்கு போய் அறிவியுங்கள் அப்படி அறிவிக்க போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இயேசு தாமே இல்லையா, இயேசு தாமே, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அல்லேலூயா. உடனே அவங்க என்ன பண்ணாங்களா? கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை வாழ்க என்று வாழ்த்தும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது அவரை பணிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நல்ல விடுதலையோடு ஆராதிக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை துதிப்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க என்று வாழ்த்துகிறார். ஆமென். உங்களையும் என்னையும் கர்த்தர் வாழ்த்துகிறார். நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சாத்தான் எப்படி விரும்புகிறான் தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். அவனுடைய எண்ணெல்லாம் உன்னை கொல்லணும். மனைவியில் செத்து போயிடு, நீ செத்து போயிடு, நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்கிறான் பாரு. அது ஆண்டவருடைய வார்த்தை கிடையாது, அது சாத்தானுடைய வார்த்தை. ஏன்னா உன்னை திருடையும் அழிச்சும் உன்னை கொல்லணும் என்பது அவனுடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் தான் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். சாத்தான் உன்னை கொல்ல வந்தவன், உன்னை அழிக்க வந்தவன். ஜானமாக இருங்க, பிசாசனுடைய வழியில் போகாதீங்க.
உங்களுக்கு யாருக்காவது செத்துப்போன்ற எண்ணம் இருக்குதுன்னா பிசாசு, சாத்தானுடைய வேலை. ஆண்டவர் ஒரு நாள் உன்னை செத்துப்போன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் உன்னை வாழ்கன்னு சொல்றாரு. நீ வாழணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் வாழ்றதுக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது மத்தேயு 28:10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். ஆமென். ஆண்டவரே அடுத்து ஆமென், பயப்படாதிருங்கள். அவளை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீங்க எதுக்கும் பயப்படாதிருங்க. அல்லேலூயா. அவன் பயமுறுத்துகிற காரியங்கள் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடக்குது. யுத்தத்தின் செய்திகளெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். பயங்கரமான காரியங்களைத்தான் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. பயப்படாது. இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனையை கடந்து வந்திருக்கிறோம்ல. கொரோனாவை கடந்து வந்தோம்ல. கொரோனாவில் திடீர்னு பக்கத்தில் இருக்கிற நாளைக்கு இருப்பாரா இல்லை அடுத்த நிமிஷம் இருப்பாரான்னு தெரியாது இல்லையா? கொரோனாவில் அப்படி தானே இருந்தோம். அதை கடந்து வந்துடும். நம்ம நல்லவங்கன்னா வந்துட்டோம். அவங்கள விட நம்ம பெட்டரா? அவங்களோட பெட்டரா? நோ. கிருபை. என்னது? கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருந்தார். அவர் கிருபையா இருந்ததுனால நம்மளை உயிரோடு வச்சிருக்கார். ஆகவே என்னென்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அவரை பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ஆமென். ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்ம எப்பவும் நம்புங்க. கர்த்தரை எப்பவும் நம்புங்க. எல்லாத்திலையும் அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி கேஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சாப்பாடு எப்படி செய்கிறது? அடுத்து ஆல்டர்னேட்டுக்கு போங்க. ஆமென். ஆல்டர்னேட்டுக்கு போங்க. பெட்ரோல் இல்லைன்னா என்ன பண்ணுறது? சைக்கிள் வாங்கிக்கோங்க. ஆமென். ஆமாம். ஆல்டர்னேட்டுக்கு போங்க. நான் பார்த்தேன். நான் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் நிறைய லேடிஸே சைக்கிள் வாங்கிட்டு வராங்க. அவ்வளோதான். ஆனால் பயந்துடாதீங்க. உயிரே வாழ முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். பஞ்ச காலத்தில் எலியாக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிதா? சொல்லுங்க. எலியாக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிதா? கொடுத்த விதவைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிதா? இந்த பஞ்சத்தில் அப்படி கையை இருக்கிடாதீங்க. புரியுதுங்களா? கொடுங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க. எலியா அந்த விதவை மாத்திரம் கையை விரிக்கல. என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அதுவும் எப்படி இருக்கு நிலைமையில கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்றதே கடைசி இருக்கிறதையே கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். என்னதான் பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அதுதான் இந்த வசனம். கர்த்தரை பிடிச்சிக்கணும். என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பும். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். வீணா பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம். எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் உனக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். பயப்படாத. எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும் இந்த மற்றவங்களாம் கஷ்டப்படும் போது நம்மளும் தான் கஷ்டப்படணும். எல்லா வழியிலையும் போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்ன, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் உன்னை கைவிட, உன்னை பட்டினி போட மாட்டார். ஆமென்.
பட்னி போட மாட்டார். என்னதான் யுத்தம் வந்தாலும் ஆண்டவர் ஒரு அமைதிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு அமைதி, ஆண்டவரே தேசத்தில் ஒரு அமைதி வேணும். என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஏன்னா எலெக்ஷன் பிறகு எப்படி மாறலாம், ஆனால் எது மாறினாலும் என் ஆண்டவர் நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, ஆண்டவர் தான் தலைவர்களை ஏற்படுத்துகிறார். நம்ம ஜெபம் பண்ணால் அது நடக்கும். ஒரே நல்ல தலைவரை ஏற்படுத்தணும். நிம்மதியோடு நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு தடை இருக்கக்கூடாது. இப்போ எல்லா இடங்களையும் தடை தானே. பாருங்கள், ஜேக்கப் இருக்கார், அவங்க அப்பா அம்மா அங்கே இருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ கஷ்டம். அன்றைக்கி போனவரும் இங்கே பாஸ்டர் வந்தார்ல, அவர் சொன்னார்ல எவ்வளோ கஷ்டம் ஆராதிக்கிறதுக்கு. அதெல்லாம் அங்கல்ல தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கு, வந்துக்கிட்டே தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆமென். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க எல்லாரும் கரங்களை அசைத்து, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு, உயிர் தெழுந்த இயேசு சொன்னார். யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார், உன் கையை நீட்டு, என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆமென். எப்படி சொல்றாரு? அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு அப்படின்னு சொல்றாரு. நீ அவிசுவாசியா இருக்காத, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அவிசுவாசம் இருக்கக்கூடாது நம்மகிட்ட. அவிசுவாசம் இருந்தால் பயம் வந்துடும். ஆமென். விசுவாசம் இருக்கணும். தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். விசுவாசம் இருந்தால் விசுவாச வார்த்தை வாயில வரணும். இதை பாருங்க, நீங்க ஒரே ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். வாய் மூடிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க மேல இருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்ற, வாய் தர, வாயை விரிவாய் தர. ஆமென். நான் அதை என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது. வாயை என்ன பண்ணணும்? திறக்கணும். எதுக்கு திறக்கணும்? அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. வர்ஷிப் பண்ணும்போது கண்ணை தான் திறந்து வேடிக்கை பார்க்குறீங்களே தவிர வாயை திறந்து ஆராதிக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் வாயை திறந்தாதான் நீங்கள் ஏதாவது தேவனிடத்திலிருந்து ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா அதான் சொல்லியிருக்கிறார் அவர். அப்போ தேவ சமூகத்தில் வரும்பொழுது கண்ணை மூடிக்கோங்க. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ கண்ணை மூடிக்கோங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. வாயை திறந்து அவர் ஆராதிங்க. ஆமென். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆண்டவர் சமூகத்தில் என்ன தாழ்த்துறேன், அல்லேலூயா அப்படின்னு வாயை திறந்து நல்ல கர்த்தரை ஆராதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வாய் திறந்து ஆராதிக்கும் பொழுது you will receive something from God. You will receive a miracle from God. நீ வாய் திறந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார். எத்தனையோ வாட்டி நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் யாரும் செய்ய மாட்டேன்றீங்க. புரியுதுங்களா? அதாவது நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஆராதிக்கணும். ஆராதிக்க தான் வந்தோம்.
கொஞ்சம் உடம்பெல்லாம் அசைத்து கூட கராது, கையை உயர்த்தி ஆராதிக்கும், நல்ல வாய்த்தத்தை ஆராதிக்கும், நல்லா அப்படி ஆராதிக்கும். அப்படி ஆராதிக்க நம்ம என்ன பண்ணோம்? பழகி கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், அவிசுவாசியாயிராம விசுவாசியாரு. அவிசுவாசம் இருந்ததுன்னா உனக்கு ஒன்றுமே என்னது, ஒரே பயம் வரும், ஒரே திகில் வரும். எப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுவேன்? நெகட்டிவாக திங்க் பண்ணாத. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுது? பெட்ரோல் இல்லைன்னா என்ன ஆகுது? பெட்ரோல் இல்லைன்னா தேவன் என்னை நடத்துவார்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் என்னை கைவிட மாட்டார். கேஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? கேஸ் இல்லைனாலும் தேவன் என்னை நடத்துவார் சொல்லு. கைவிட மாட்டார். பயப்படாத. அவிசுவாசத்தில் பின்னாடி போயிடாத. அவிசுவாசம் உன்னை பின்னாடி இழுக்கும். அவிசுவாசத்தில் போவாத. கர்த்தர் என்ன பண்ணு? விசுவாசி. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவிசுவாசியாயிராம விசுவாசியாயிரும். ஆமென். யோவான் 21:15-17 வரைக்கும் படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவரை நீ நேசிக்கிறியான்னு ஆண்டவர் கேட்கிறார். அதான் ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். உன்கிட்ட ஒரு நன்மை இல்லாத போது உன்னை நேசித்தார். ஆமென். என்ன இருக்கு நம்மகிட்ட நன்மை? என்ன இருக்கு நம்மகிட்ட பேசிக்கிறதுக்கு? மேலான பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே நம்மகிட்ட இல்லாத போது அவர் நம்ம மேல அன்பா இருந்தார். ஆனா அவர் இன்டர்ன் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா? நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறது? ஆமாம் ஆண்டவரே, அன்பா இருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆமென். சண்டே ஸ்கூல் எடுக்க சொல்கிறாரு. வெறும் ஆண்டவரே உங்க நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. என் வேலையை செய்ப்பா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நீங்கள் விசுவாசியாக இருந்து ஆண்டவரை பற்றி சொல்லலைன்னா நீங்கள் ஆண்டவரை நேசிக்கலைன்னு அர்த்தம். ஆண்டவர் என்னை நேசிக்கிறியாப்பா? நேசிக்கிற ஆண்டவரே, அப்படின்னா ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. திரும்பி கேட்குறாரு, நேசிக்கிறாப்பா? நேசிக்கிற ஆண்டவரே, அப்படின்னா ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென். ஏதாவது ஒன்று செய்யணும். நான் தான் சொன்னேனே, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு ஊழியத்தை செய்யுங்க, ஆண்டோட வேலையை செய்யுங்க, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, இயேசுவை பற்றி பேசுங்க. ஏன்னா அடைப்பட போது காலம் வரப்போகுது. சிறவுண்ட வாசல் என்ன பண்ண போகுது? அடைக்கப்பட போகுது. தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு தெரியாது. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக தான் இருக்கு. ஆமென். அப்படி தானே இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களா? ஆமென். அவரை நேசிக்கிறீங்கன்னா அவருக்கு ஏதாவது என்ன பண்ணணும்? செய்யணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் நேசிக்கலைன்னு அர்த்தம். ஆமென். நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னா எனக்கு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பியா, என் ஆடுகளை மேய்ப்பியான்னு கேட்குறார். ஆகவே ரொம்ப முக்கியமானது ஆண்டவரை நேசிக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டிய காரியம். லூக்கா 24:50-51. லூக்கா 24:50-51 படிங்க. பின்பு அவர்
பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவளை ஆசீர்வதிக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர் அவளை அழைத்து பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். அவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த சம்பவத்தை எங்கே பார்க்குறோம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம 9லேருந்து பார்க்குறோம். 9லேருந்து பாருங்கள். அவர் இவைகள் சொன்ன பின்பு பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை என்ன பண்ணுச்சு? அப்படியே எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆமென். படிங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில், அந்த சீஷர்கள் அப்படியே வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் அவர் அருகே நின்று, அவர் அருகேன்னு சொன்னா அவர் போயிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் போயிட்டு இருக்கிறாரு. தேவ தூதர்கள் வந்து அவர்கள் அருகே, யார் அருகே? சீஷர்கள் அருகே வந்து 2 பேர் வந்து நின்று என்ன சொல்றாங்க? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் இருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே என்ன பண்ணுவாரு? மறுபடியும் வருவார். தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். நமக்கு என்ன கேள்வின்னா, அப்பவே வருவார், நாங்களே இதுவரைக்கும் வரலையே. இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். எங்கள் அப்பா காலத்தில் பாடினாங்க, அதுக்கு முன்னாடி தாத்தா காலத்தில் பாடினாங்க, இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்துடுவோம் பாடினாங்களே, இன்னும் வரவே இல்லையே. தேவ தூதர் சொன்னாங்களே போனார், இன்னும் வரவே இல்லையே. வருவார்னு சொன்னாங்களே, வரவே இல்லையே. அதுக்கு ஒரு வசனம் இருக்குங்க. என்ன வசனம் பாருங்க? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9லேருந்து 12. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9லேருந்து 12 படிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். ஏன் ஆண்டவர் வரல? ஏன் ஆண்டவர் தாமதம் பண்றாரு? நீ கெட்டு போயிருக்கூட, நீ கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று உண்மையில நீடிய பொறுமையா இருக்கிற. புரியுதா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடக்கிற, நீ பாட்டுக்கு எதை பற்றியும் உனக்கு அக்கறை இல்லை, உன் ஃப்யூச்சரையே நீ அழிச்சுக்கிற. குறிப்பாக வாலிபர்கள், வாலிப பையன்கள், வாலிப பெண்கள், நீங்கள் இப்போ பண்ணுற சிக்கு ஃப்யூச்சரே போச்சு, எதிர்காலமே போச்சு. உங்கள் எதிர்காலத்தையே அழிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் ஏன் தெரியுமா அவர் தாமதமாக வரல? ஏன் வரல தெரியுமா? ஏன் வரல தெரியுமா? நீ கெட்டு போய் நீ இப்படி இருந்தீன்னா அவர் வருகையில் கைவிடப்பட்டுருவ. நீ அவருடைய வருகையில் கைவிடப்பட்டுவ. ஒருவரும் எப்படி? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய உங்க மேலே என் மேல நீடிய பொறுமையா இருக்கிறார். நீ மனம் திரும்பணும்.
இன்னும் மனம் திரும்பணும், இன்னும் விட வேண்டிய காரியங்களை விடணும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விடணும். எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போறேன்? எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போறேன்? ஆண்டவருடைய வருகை இப்போ இந்த யுத்தம்லாம் என்ன காமிக்குது? ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. ஆமென். தாமதிக்கிறார் வரமாட்டாருன்னு நினைச்சிடாரு, வரப்போறாரு. சந்திக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? எழும்பி நிற்போம். அல்லேலூயா. எழும்பி நிற்போம். சீக்கிரமா எழும்பி நிற்க. சீக்கிரமா கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவர் நோக்கி பாங்கப்பா, குறைய மன்னிங்க சொல்லுங்க. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, என் குறைய மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க. ஆண்டவரே, உயிர் தெழுந்த ஆண்டவர், என் வாழ்க்கையை சுத்திகரிங்க. ஆண்டவர் ஒன்று சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆமென். அவருடைய வருகை ஏன் தாமதமா இருக்கு? ஒன்ன மாற்றணும், நீ இன்னும் மாறணும், நீ மனம் திரும்பணும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இன்னும் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். தங்கச்சி, தம்பி, ஆமென். பிரதர், சிஸ்டர், மாறுப்பா. எவ்வளவு நாள் இப்படி இருக்க போற? ஆண்டவர் உனக்காகத்தான் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பினா சீக்கிரமா வந்துட போறாரு. ரீபா ஷபா ரபா 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 ரபா. எங்களை முழுவதுமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபைத்தார். வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஆழமாய் போய் கிரியை செய்யட்டும், பெரிய மாற்றம் உண்டாகட்டும். கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.